குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சுந்தரராஜன். ஒரு டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். ஸோ நிஃப்டி நேற்று வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருது. ஸோ 23,400 க்ளோஸ் ஆகிருது. ஸோ இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன், பெரிய கேப் டவுன் சொல்ல முடியாது. பட் இந்த ஸ்விங்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. நேற்றுக்கே நம்ம சொன்னது ஸ்விங்குக்கு கீழே ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இல்லைன்னு சொன்னோம். ப்ரைஸ் அச்சினாலாம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி கீழே போய் அடிச்சு முடிஞ்சிச்சு. ஆனால் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிச்சு. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. சப்போர்ட் தான், இது ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். ஏன்னா மார்க்கெட் இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இது, சப்போர்ட் பார்த்தா இது. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகணும் புல்லிஷாக இருந்தால், இல்லைன்னா இது உடையணும். இல்லை மேலே போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகணும். ரெண்டு தான் வாய்ப்பு. ஸோ இப்போ கேண்டில் ஓப்பன் ஆனோடனே மேலே என்ன இருக்குது ரெசிஸ்டன்ஸு, கீழே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதை நோக்கி, ஏதாவது ஒரு நோக்கி தான் மார்க்கெட் வரணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து புல்லிஷ் கேண்டிலாக வந்துருக்கு, டவுன் சைடு இருக்குது. ஸோ நம்ம என்ன என்ட்ரி கிடைச்சிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் விக் இருக்கு. ரெண்டு பக்கம் விக் இருந்துன்னா உங்களுக்கு இன்டிசிஷன் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஒரு 15 நிமிஷம் வரையும் பார்க்கலான்னு பார்த்தோன்னா 15 நிமிஷத்துலையும் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேவா, மார்னிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நாம் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி ட்ரை பண்ணோம். ஸோ அதனால மார்னிங் என்ன பண்ணோம், ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போயுமே நான் வந்து என்ன பண்ணுவேன், ரீட்ரேஸ்மெண்ட் போட்டுட்டு 3 மினிட்ஸில் வச்சுருவேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 மினிட்ஸில் வச்சு ரீட்ரேஸ்மெண்ட் போட்டாலும் இப்போ வந்து இதெல்லாம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் உடனே நம்ம எடுக்க முடியாது. லைக் எந்த கேண்டில் மாறுறது நமக்கு தெரியணும். இப்போ இது வந்து ரெட் கலர், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்தால் தான் மார்க்கெட் டேர்ன் ஆகிறது தெரியும். இல்லைன்னா 1 மினிட் மாற்றிக்கணும், அது ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் க்ரீன் கலர் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு எடுத்தீங்கன்னா இங்கே எடுக்கணும். அப்போ டார்கெட் எங்கே வைப்பீங்க, இவ்வளோ தான் டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட். ஆனால் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ புல் ட்ரெண்டாக இருந்தால் ரெட் கலர் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், லோயர் டைம் ஃப்ரேம் அதை விட கம்மியாக இருந்து வைப்போம். ஸோ இப்போ அதை விட கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு க்ரீன் கலர் கேண்டில் இங்கே கிடச்சிச்சு. எத்தனை மணிக்கு, 9:30. இந்த கேண்டிலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9:30 கேண்டிலே 50% தொட்டுருது. நம்மளோட டார்கெட் 50% தான். ஓகேவா, அடுத்த கேண்டில் க்ரீன் கேண்டில். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ நம்ம எடுத்துருவோம். ஏன்னா க்ரீன் கேண்டில் கோசம் வெயிட் பண்ணுவோம். நம்ம எப்போ 50% ரீச் ஆகுது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு, தைரியமாக எடுக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர் இருக்குது, தைரியமாக எடுக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் இதுக்கு தான். ஸோ நம்ம எடுத்து நம்ம டார்கெட் இதுதான். ஏன் இதான் டார்கெட் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மார்க்கெட் வந்து இன்டிசிஷனாக இருக்குது. 5 மினிட்ஸ்லையும் சரி 15 மினிட்ஸ்லையும் ரெண்டு பக்கம் விக் இருக்குது. ரெண்டு பக்கம் விக் இருந்தால் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சண்டை போடுறாங்கன்னு அர்த்தம். யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏதாவது ஒரு ரேஞ்ச் உடஞ்சாதான் யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன் நம்ம தைரியமாக கால் சைடு எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் உங்களுக்கு புல்லிஷாக இருக்குது, இன்ஷியலில் புல்லிஷாக இருக்கிறதுனால ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ரேட் எடுக்கிறோம், பிளைண்டாக எடுக்காம. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம இந்த ஐ அடிச்சா டார்கெட் அடிச்சோடனே நம்ம வெளில வந்துட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் போயிடுச்சு. ஆனால் இந்த ட்ரேட் எடுக்க மாட்டோம், நம்ம இங்கே எடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த ட்ரேட் மிஸ் பண்ணியாச்சு. மார்க்கெட் என்னாச்சு, உடச்சிச்சு. இது எப்படி உடச்சிது பாருங்க, முதல் கேண்டில் உடைக்க ட்ரை பண்ணி முடியல. அதுக்கப்புறம் நாம் என்ட்ரி எடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உடைக்க முடியல, திரும்பிச்சு. மூணாவது வாட்டி உடச்சிச்சு. ஸோ ப்ரெஷர் திருப்பி போடும்போது ப்ரெஷர் உடச்சி போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் டே ஐ போயிடுச்சு. ஸோ இந்த என்ட்ரி நம்ம எடுத்தது, இந்த என்ட்ரி நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இங்கே தான் எடுத்து முடித்தோம், அதனால இந்த என்ட்ரி எடுக்கல. ஓகே, இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து நம்ம இங்கேருந்து மேலே போனால நம்மளோட ஏற்றுக்கு இங்கே வச்சுட்டு நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே கிடைச்சது, நமக்கு 0.5 இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. மார்க்கெட் அப்படியே ஒன் சைடாகவே போச்சு. ஸோ எங்கே போயிருந்தது மார்க்கெட்டு, நமக்கு இந்த இடத்துல போயிருந்துச்சு. இந்த இடத்துல போயிருந்த அப்புறம் நமக்கு வந்து 0.618 வந்து டச் ஆகிடுது. 0.5 0.618 டச் ஆகிடுது. ஸோ 0.5 டச் ஆனாலும் நம்ம எடுத்துருவோம். 0.618 நம்ம தைரியமாக எடுக்கலாம். ஒரு ஹேமர் ஓகே, இல்லை நான் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் எடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீன் கலர் கேண்டிலை நீங்கள் நம்பி எடுக்கலாம். க்ரீன் கலர் கேண்டில் நம்பி எடுக்கலாம். ஸோ இங்கே எடுத்துருப்பீங்க, இது முடிஞ்சோன்னு எடுத்துருப்பீங்க. ஸ்டாப் லாஸுக்கு கண்டிப்பாக இந்த ஹேமர் இருக்கவே தான்.
ஓகே. அதோட போயிட்டு அடுத்த கேண்டிலே உங்களுக்கு நல்லா போய் டார்கெட் எடுத்துட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேல வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. நம்ம டார்கெட் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டார்கெட்டே இதுதான். ஸோ இந்த ட்ரெண்டும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன எதிர்பார்த்தோம், என்ன ட்ரேட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு டாப் அடிச்சுது, திருப்பி டபுள் டாப் அடிச்சுது. டபுள் டாப் அடிச்சோன்னு எல்லாரும் என்ன பண்ணோம், டபுள் டாப் நெக்லைன் முடிஞ்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும், இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படின்னு எல்லாரும் பார்த்தோம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் ஆனப்பறம் இப்படி தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துருக்கும். இவ்வளோ தூரம் வந்தோடனே கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரேடு போட்டுருப்பாங்க. எப்போதுமே கேண்டில் க்ளோஸ் கேட்கணும். இது டபுள் டாப்னா இதோட நெக்லைன் எங்கே தெரியுமா, உங்களுக்கு இதான் நெக்லைன். இந்த மாதிரி டபுள் டாப் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம நெக்லைன் போட்டு வச்சுக்கணும். இந்த நெக்லைன் தாண்டி க்ளோஸ் வைக்கணும். வெறுமை எட்டி பார்த்தா விற்கு வந்தால் பத்தாது, க்ளோஸ் வச்சு திருப்பி ஒரு ரீடெஸ்ட் கிடச்சி அதுக்கப்புறம் இந்த டபுள் நெக்லைனை உடைச்சி ரிவர்ஸ் ஆகும் கிராஸ் பண்ணும்போது தான் நம்ம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நெக்லைன் க்ளோஸ் வைக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணணும். ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி நெக்லைனை எப்போ கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் எடுக்கணும். பட் நமக்கு வந்து பாட்டம் வந்து இங்கே ஒரு ரிவர்சல் கேண்டில் வந்துருக்கும். ஷூட்டிங் ஸ்டாரோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்டாரோ அதுதான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போகிற மாதிரி படைச்சு எல்லாரையும் ட்ரிகர் எடுக்க வச்சு என்ட்ரி எடுக்க வச்சுட்டு மார்க்கெட் டக்குன்னு வந்து உள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு. உள்ளே க்ளோஸ் ஆகி யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த செகண்டில் போயிடுச்சு. யோசிக்கிறதுக்குள்ள கடன்னு போயிடுச்சு. திரும்பி வருமா வராதா, ஏன்னா ரெட் கேண்டில் முடியும் போது ஸோ அடுத்த கேண்டில் வரும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அடுத்த கேண்டிலே கடன்னு மேலே போயிட்டு திருப்பி மேலே போயிட்டு ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 2 ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. 3வது ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் எக்ஸ்பிரிடி போதாக்கிறதுக்கு நீங்கள் வராட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. சரி, ட்ரெண்ட் லைன் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஹையர் லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டே போவோம். அதான் நம்ம மெத்தடு. இதுவாக இருந்ததுன்னா அப் ட்ரெண்டில் வந்து ஹையர் லோ, டவுன் ட்ரெண்டில் வந்து லோயர் ஹையர், இப்படி தான் போகணும். சப்போர்ட் எங்கே இருக்குது, ஹையர் லோடு தான். இதெல்லாம் ஹையர் ஹையர். ஓகேவா, மார்க்கெட் இங்கே சப்போர்ட் இருக்குது, அடுத்து இங்கே சப்போர்ட் எடுத்தோன்னே ஓகே ட்ரெண்ட் லைன் கன்ஃபர்மேஷன் இருக்குது, மார்க்கெட் மேலே போயிடுது. ஸோ அடுத்து வந்து இப்படி வரணும் மார்க்கெட். ஓகேவா, இப்படி வரணும். திருப்பி இங்கே வந்துட்டு மேலே போயிருக்கணும். ஆக்சுவலாக இது வந்து இப்படி போயிருக்கணும். எப்படி போயிருக்கணும், உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எப்படி போயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இப்படி வந்து அப்புறம் இப்படி வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு, அப்புறம் இப்படி இப்போ இப்படி போயிருக்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு இப்படி வந்திருக்கணும். இப்படி போனாதான் மார்க்கெட் புல் ட்ரெண்ட். இங்க உடைச்சிட்டு இந்த இடத்த போய் இந்த சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் திரும்பி இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிருக்கும். ஆனா பண்ணிச்சா, பண்ணல. இங்கேயே மார்க்கெட்டு டபுள் டாப் அடிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ மார்க்கெட் வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷன் ஆயிடுது. ஸோ அப்போ இனிமேல் இதை உடைச்சாதான் எப்படி நம்ம பிளைண்டா எடுக்க முடியாது. ஓகேவா, ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இதை தாண்டி இன்னொரு ஐ கிரியேட் பண்ணணும். டவு 3 என்ன சொல்லுது, ஹையர் ஐ ஃபார்ம் பண்ணணும். ஹையர் ஐயும் ஃபார்ம் பண்ணல. ஸோ அப்போ இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுது. அப்போ மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணல. ரெண்டாவது பாயிண்ட், இந்த கேண்டில உடச்சிச்சு, இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு, இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு. அப்போ வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாகவும் போல, அதே சமயத்தில் இந்த லோ உடைக்கணும். உடைச்சாதான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் மாறாது. சோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. டவுன் அப் ட்ரெண்ட்லேயே டவுன் ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு பார்க்கும்போது இது இங்கே உடச்சிச்சு. உடச்ச உடனே சரி மார்க்கெட் ஆக்சுவலி இந்த லோ உடைக்கணும். இந்த லோ உடைக்கல, லோக்கு முன்னாடி க்ளோஸ் ஆச்சு. பார்க்கும்போது உடைச்சா மாதிரி இருக்கும், ஆனால் உடைக்கல. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ உடைக்கல. இந்த லோ வந்து எங்கே இருக்கு, 23,375. இதோட லோ பார்த்தீங்க, இது க்ளோஸை பார்த்தீங்கன்னா 23,320 மேலே தான் இருக்கும். ஸோ இந்த க்ளோஸை எப்போதுமே உடைக்கல. மார்க்கெட் திருப்பி மேலே போயிடுது. ஸோ இங்கே உடச்சிருந்தா கூட நம்ம இருக்கணும், உடைக்கல. ஸோ திருப்பி மேலே போயிடுது. திருப்பி மேலே போயிட்டு என்னாச்சு, இதை தாண்டி வைக்க முடியும். ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து இன்னைக்கு எக்ஸ்பிரி டே கேரண்டா பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதனால நம்ம வந்து வெறுமை வேடிக்கை தான் பார்க்க முடியுது, எதுவும் பண்ண முடியாது. மார்க்கெட் அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் போய் எல்லா ஸ்டாப் லாஸையும் அடிச்சு இங்கே திருப்பி உடையிற மாதிரி உடஞ்சி திருப்பி இந்த பக்கம் நிறைய பேர் ட்ராப் பண்ணி திருப்பி மேலே போய் என்னென்ன கலாட்டா பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுச்சு. இதுதான் நீங்கள் மார்க்கெட் நடந்து. ஸோ எப்பவுமே நம்ம முதல்ல ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் பார்ப்போம், கிடச்சிதுன்னா விட்டுறணும். அப்படி எடுக்கவே முடியலனாலும் விட்டுருணும். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் நமக்கு ட்ரேடே கிடைக்கல. என்னதான் மார்க்கெட் மேலே போனாலும் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரல. நமக்குன்னு ஒரு சிஸ்டம், ஒரு செட்டப் ஃபாலோ பண்ணி அந்த செட்டப்பில் ட்ரேட் வந்து கிடைச்சா எடுக்கணும், கிடைக்கலன்னா ஓகே. மார்க்கெட் 400 பாயிண்ட் மேலே போட்டோம், 500 பாயிண்ட் மேலே போட்டோம். நம்ம செட்டப்பில் ட்ரேட் கிடைக்கலன்னா கிடைக்கல தான், அவ்வளோதான். செட்டப் ஒரு நாளைக்கு நம்ம மாற்றினே இருந்தால் நமக்கு அந்த செட்டப் கரெக்டாக புரிஞ்சிக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் கூட போடுவோம், பட் வரல. மார்க்கெட் வந்துட்டு வேலை போகலாம், ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. போட்டு பார்க்கலாம், இல்லைன்னு இல்லை. நீங்கள் ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் என்ட்ரியாக இருந்தால் எப்போ நம்ம வந்தால் ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் வந்தால் தான் எடுப்பேன், இல்லை எடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம்.
நாம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடில் ஒரு 0.5 to 0.618 வந்துன்னா கண்டிப்பாக எடுக்கும். 0.5க்கு கீழே வந்துன்னா நம்ம எடுக்கிறது கஷ்டம். அதான் ஆக்சுவலாக இம்பேக்ட் சொல்ல போனால் 0.5க்கு கீழே வந்துன்னா ஷேடோ ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லும். அது ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஆனால் என்ன அங்கேயே நீங்கள் பாட்டம் டாப்பில் கேட்கணும். அந்த பயம் நம்மளால முடியாது. அதனால நம்ம எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்தது. நாளைக்கு என்னன்றதை பார்ப்போம். நாளைக்கு வீக்கெண்டு ஃப்ரைடே. ஸோ இப்போ மற்றதெல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம நாடியோட ட்ரேடை பற்றி யோசிப்போம். விக்ஸ் வந்து 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, டாலர் 96 ஆஸ் யூஷுவல். பேங்க் நிஃப்டி அதே தான். இங்கே நிஃப்டியில் என்ன கலாட் ஆச்சோ அதுதான் பேங்க் நிஃப்டி. கோல்டு வந்து கிட்டத்தட்ட 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, மிட் கேப் ஸ்மால் கேப் நிஃப்டி. அடுத்து சில்வர் வந்து 1.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஒய் பார்த்தோம். ஒய் நேற்றுக்கே பார்த்தோம் 23,500 ஸ்ட்ராங் கால் சொன்னோம். மார்க்கெட் அதை உடைக்கவே முடியல. சப்போர்ட் வந்து 23 அதே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து நாளைக்கு என்ன பொசிஷன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த ட்ரெயின் லைன் முடிஞ்சு போச்சு. இது வந்து இந்த ட்ரெயின் லைன் எடுத்துடலாம். இந்த ட்ரெயின் லைன் எடுத்துடலாம். இது ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுதுன்னா அதை கூட எடுத்துடலாம். நாம வந்து டே வைஸ்ல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருவோம். டே வைஸ்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். 15 மினிட்ஸ்ல இந்த பக்கம் ஒரு ட்ரெண்ட் லைன் ஓடுது. 5 மினிட்ஸ் எப்படி பார்ப்போம். ஓகே, நல்லாவே டேலியா இருக்கு. ஸோ இந்த தேதிக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வச்சுப்போம். மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது இப்போ 23,500 மார்க்கெட் இருக்கு. நாளைக்கு என்ன ஆகும் அதை பார்ப்போம். முதல்ல இதெல்லாம் லைன்லாம் ப்ரீவியஸ் ஆகி அடுத்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அடுத்தது ப்ரீவியஸ் டே லோ எங்கே இருக்கு. இப்போ டே வைஸ்ல கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டே வைஸ்ல மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து அதே தான். இதை உடைக்க மாட்டேங்குது. டபுள் டாப் நேற்றுக்கே நம்ம சொன்னோம். இதை உடைக்கல. உடைச்சா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். எப்பவுமே டபுள் டாப் அப்படின்னா உங்களுக்கு டபுள் டாப் இல்லை, சாரி டபுள் பாட்டம் அப்படின்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ தூரம் போகுது பார்ப்போம். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் லைன் இது 24,000 உடச்சிதுன்னா இதே 600 பாயிண்ட் மேலே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் 23,350 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஓகேவா? கேண்டில் போட்டு பார்ப்போம். அந்த ரேஞ்சில் இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ சப்போஸ் இந்த நெக்கை உடச்சது 24,000 உடச்சி க்ளோஸ் வச்சுன்னா அனதர் 600 பாயிண்ட் போகிறதுக்கு இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24,600 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கும். இப்போ 23,400 ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை உடச்சி இங்கே நெக்லைன் வச்சு உடச்சிச்சுன்னா டபுள் பாட்டம் அதே ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இங்கேருந்து ஈக்குவல் ஸ்ட்ரென்த் போட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் 24,600 22 ஏப்ரல் அன்னி வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். இது கேரண்டி எதுவுமே யாருமே கொடுக்க முடியாது ஷார்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரையும். ஸோ எல்லாமே ஒரு ப்ராபர்ட்டி தான். ஓகே, இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே வைஸ்ல கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுடைய இது வந்து டிராகன் ஃப்ரை டோஜின்னு பேர். இது பேர் டிராகன் ஃப்ரை டோஜின்னா எப்படின்னா புல்லிஷ் தான். ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு டிராகன் ஃப்ரை டோஜி வந்திருக்கு. ஓகே, ஆனால் இதோட ஐ தாண்டணும். இதோட ஐ என்ன 23,459 அதை தாண்டணும். இன்னைக்கு ஐயோட எவ்வளோ 23,460. ஆனால் க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வச்சிருந்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல. ஸோ நாளைக்கு இந்த 23,460 தாண்டி மேலே போகுதான்னு பார்க்கணும். போச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கே போயிருக்கணும். ப்ராப்ளி இன்னைக்கு வந்து சென்சஸ் எக்ஸ்பெரினால போலியான்னு தெரியல. ஸோ நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து 1 hour
15 minutes 5 minutes. இப்போ நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ 23.5 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, அதை உடைக்குதான்னு பார்ப்போம். அதை உடைச்சது அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இங்கே இருக்குது. இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிடும். ஸோ இதை நம்ம கவரப் பண்ண முடியாது. ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணால் கூட இந்த 62 பாயிண்ட் நம்ம கவரப் பண்ண முடியாது. இதுக்கு மேலே தான் நம்ம ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா 23.5 உடச்சதுன்னா மார்க்கெட் அங்கேருந்து 23,636 136 பாயிண்ட் நம்ம சொன்ன 800 சொன்ன பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் போகிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே நல்ல போகுமான்னு தெரியாது. சப்போஸ் இது ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணால், இது ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி மார்க்கெட் டவுன் ஆகிடுது அங்கேதுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்குதான்னு பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் உடஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைன் உடஞ்சி 400ல் உடஞ்சிச்சு, ட்ரெண்ட் லைன் உடஞ்சிச்சு, இந்த சப்போர்ட்டை உடச்சதுன்னா ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த சப்போர்ட் வச்சுக்கோங்களேன், இந்த சப்போர்ட்டை உடச்சதுன்னா மார்க்கெட் இது வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட் 2 சப்போர்ட்டையும் உடச்சிச்சுன்னா மார்க்கெட் இது வரையும் 23,270 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃப்ளாட் ஆகும். கேப் அப் ஆச்சுன்னா 23,500க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 100ல் ஒரு ப்ரைஸ் சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹேமர் அந்த மாதிரி பொல்யூஷன்கள் ஃபிங்க் அந்த மாதிரி இருந்துன்னா திருப்பி மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எல்லாமே நம்ம ரீடெஸ்ட்டில் ட்ரை பண்ணுவோம், டேரக்டாக ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஷூட்டிங் ஸ்டாரோ ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு. சப்போஸ் ரொம்ப கீழே மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இதை தாண்டி சஸ்டெயின் ஆகுதான்னு பார்ப்போம். ஆளுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிலோ சைட் 23,000 ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான், இது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் 3 நாளாக உடைக்க கஷ்டப்படுது 23,500. ஸோ இங்கேருந்தே உடைக்க முடியல. இது கூட உடைச்சா மாதிரி தெரியல பெருசாக. வெறுமே உங்களுக்கு வந்து அங்கே இருக்க லிக்விடிட்டி அடிச்சுட்டு இருந்திருக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தா கம்ப்ளீட்டாக இந்த 3ஆம் தேதி இந்த வாரம் ஃபுல்லாகவே இதை உடைக்க முடியல. இப்போ நாளைக்கு எப்படின்றத பார்க்கணும். ஐ திங்க் உங்களுக்கு எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.